Hello students, 11th standard, subject commerce, unit 1, chapter 2, topic characteristics of business. In our previous video, we had discussed about classification of business activities. தொழில் நடவடிக்கைகளுடைய வகைகளை பற்றி நம்ம போன வீடியோவில் பிரீஃபாக பார்த்தோம். And now we are going to discuss about characteristics of business. ஸோ தொழிலின் தன்மைகள், ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். The essential characteristics of business are as follows. First one பாருங்க, production or procurement of goods. ஸோ பொருட்களை உற்பத்தி செய்தல் மற்றும் திரட்டுதல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ், பொருட்களை உற்பத்தி செய்தல் மற்றும் திரட்டுதல். ஸோ குட்ஸ் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட் ஆர் ப்ரொக்யூர்ட் இன் ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய தேவையை, ஸோ ஹியூமன் வாண்ட்ஸ்னால் என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு மனிதனுடைய தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, திருப்திப்படுத்துறதுக்காக, பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு குட்ஸையும், அதாவது ஒவ்வொரு பொருளையும் நம்ம என்ன பண்ணுறோம், மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம், அல்லது ப்ரொக்யூர்டு என்ன பண்ணுறோம், நம்ம திரட்டுறோம், எங்கிருந்தாவது நம்ம என்ன பண்ணுறோம், திரட்டுறோம் அல்லது கலெக்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ எதற்காக, ஒவ்வொரு மனிதனுடைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ணணும், அதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதாகட்டும் அல்லது ப்ரொக்யூர் பண்ணுறதாகட்டும் நம்ம செய்கிறோம். சரியா? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், செகண்ட் பாருங்கள், சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், விற்பனை மற்றும் பரிமாற்றம், இந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸினுடைய தன்மை. சரியா? ஸோ தேர் மஸ்ட் பி சேல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன நடக்கும் இந்த பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தேர் மஸ்ட் பி சேல், என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளை என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. சரியா? சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எதையும் குட்ஸையும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சர்வீஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். எதன் மூலியமாக, இந்த விற்பனை அப்படிங்கிற ஒரு மீடியம் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருளுக்கான குட்ஸையும் சர்வீஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நடவடிக்கை எது நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில். சரியா? ஸோ அதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இன்னொரு முக்கியம் எது, சேல்ஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணோம், அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் அல்லது வேறு எங்கே இருந்தாலும் நம்ம கேதர் பண்ணோம், திரட்டணும். அண்ட் இங்கே அடுத்து பாருங்கள், சேல் பண்ணுறது அடுத்து முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. சரியா? ஆர் எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் வென் எ பர்சன் வீவ்ஸ் க்ளோத் ஃபார் ஹிஸ் பர்சனல் கன்சியூம்ஷன். இப்போ வீவ்ஸ்னால் என்னது, அந்த கிளாத்தை நெய்கிறது. சரியா? அதாவது ஒரு துணி இருக்குன்னா அதை என்ன பண்ணுறோம், நெய்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறது, வீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளாத் ஃபார் ஹிஸ் பர்சனல் கன்சியூம்ஷன், அவங்களுடைய சொந்த யூஸுக்காக ஒரு துணியை உற்பத்தி பண்ணி அதை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் நாட் பிஸ்னஸ். என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பிஸ்னஸ் இல்லை, ஒரு விதமான தொழில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சொந்த, இப்போ என்னோடய யூஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாத் ரெடி பண்ணி நான் சட்டை தைச்சி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பிஸ்னஸ் இல்லை. சரியா? நான் என்னோடய யூஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷர்ட்டை தைச்சி நான் போட்டுக்கிறேன் இல்லையா? ஸோ பிகாஸ் தேர் இஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சேல். இது என்ன பண்ணுறல, அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நான் இப்போ இந்த துணியை உற்பத்தி பண்ணி நான் என்ன பண்ணல, அடுத்தவங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையா, கொடுக்கல, அல்லது நான் விற்பனை பண்ணலை. ஸோ இப்படி பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம என்னவா எடுத்துக்க முடியாது, நம்ம பிஸ்னஸாக எடுத்துக்க முடியாது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிஸ்னஸ்னால் என்ன, கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கணும், சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நடக்கணும், அல்லது இந்த ட்ரான்ஸ்ஃபர் டிரான்சாக்ஷன், ஒரு பொருளை நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், உரிமை மாற்றம் செய்யணும். ஸோ அந்த பொருளை இன்னொருத்தருக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இப்படி நடந்தால் தான் அது என்னது, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், டீலிங் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் procured may be consumer goods like cloth, pen, brush, bag, etc. So பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. எது, இந்த பிஸ்னஸ். சரியா? பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்புடையதான் எது, இந்த பிஸ்னஸ் கேரக்டரிஸ்டாக சொல்கிறாங்க. ஸோ குட்ஸ் ப்ரொடியூஸ் ஆர் ப்ரொக்யூர்ட் மே பி கன்சியூமர் குட்ஸ் லைக் கிளாத்தாக இருக்கலாம், பென்னாக இருக்கலாம், ப்ரெஷ்ஷாக இருக்கலாம், பேக்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, நம்ம உற்பத்தி பண்ணுறாங்க, குட்ஸை என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆர் ப்ராசஸ் ப்ரொடியூஸ் குட்ஸ் லைக் பிளான்ட் அண்ட் மெஷினரி
Services refer to activities like supply of electricity, gas or water, transportation, banking, insurance. ஸோ அப்போது இந்த மாதிரி குட்ஸ் இது எல்லாமே இந்த ப்ரொடியூஸ்டு குட்ஸ் லைக் பிளான்ட் அண்ட் மிஷினரி கூட என்ன தான் குட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது இல்லாமல் மற்ற சர்வீசஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இது எல்லாமே குட்ஸு. இப்போ நம்ம சொன்னது எல்லாம் இது இந்த கிளாத்து, பென்னு, ப்ரஷ், பேக் இதெல்லாம் என்னது குட்ஸு. ஸோ சர்வீஸ்னு எதை நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சர்வீசஸ் ரெஃபர்ஸ் டு ஆக்டிவிட்டீஸ் லைக் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நம்ம பவர் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வீட்டிலலாம் கரண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், பவரை யூஸ் பண்ணுறோம், லைட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. தென் அதே மாதிரி கேஸ் அண்ட் வாட்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பேங்கிங், இன்சூரன்ஸ் இது எல்லாமே எது சொல்கிறோம் சர்வீசஸ் அப்படிங்கிற கேடருக்குள்ளே வந்துடும். ஸோ குட்ஸ்னால் இதெல்லாம், சர்வீசஸ்னால் என்னது இந்த மாதிரியான எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ் இது எல்லாமே என்ன சொல்லுவோம் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ். என்ன சொல்கிறாங்க, ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ்னால் என்னது, ஒரு ஒழுங்குமுறை தொடர்புடையது. இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, ஒரு ஒழுங்குமுறை தொடர்புடையது. ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ் அண்ட் ஐசோலேட்டட் டீலிங்ஸ் இன் பையிங் அண்ட் செல்லிங் டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் பிஸ்னஸ். ஸோ என்ன இல்லை, இந்த பையிங் அண்ட் செல்லிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன இல்லை, பிஸ்னஸ் இல்லை, நாட் கான்ஸ்டிடியூட் பிஸ்னஸ். இந்த பையிங்கும் இருக்கணும், செல்லிங்கும் இருக்கணும், வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும், விற்பனை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் தான் அது என்ன சொல்லுவோம் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். த டிரான்சாக்ஷன்ஸ் மஸ்ட் பி ரெகுலர். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கணும் எது, இந்த பிஸ்னஸ். சரியா. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ பர்சன் பைஸ் அ ஸ்கூட்டர் ஃபார் ஹிஸ் யூஸ் அண்ட் லேட்டர் ஆன் disposes of it at a profit. என்ன பண்ணுறாங்க, ஒரு பைக்கை ஒருத்தர் வாங்குறாரு, அவர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை என்ன பண்ணுறாரு, ப்ராஃபிட்டுக்கு அதை சேல் பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணுறது, he cannot be said to have been engaged in business. இது என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா அவர் சொந்தமாக வாங்குறாரு, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஏதோ ஒரு சம் ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்படி இருந்தால் அது என்ன இல்லை, அதுக்கு அதை வந்து பிஸ்னஸ் நம்ம கால் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. The buying and selling must be ரெக்கரண்ட் டு கான்ஸ்டியூட் பிஸ்னஸ். ரெக்கரண்ட்னா என்னது, மறுபடி நடந்துகிட்டே இருக்கணும் அந்த ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ நான் பைக் வாங்குகிறேன், விற்கிறேன், ப்ராஃபிட் அடைகிறேன், மறுபடியும் ஏதோ சம் வெஹிக்கிள்ஸ் வாங்குகிறேன், விற்கிறேன், ப்ராஃபிட் அடைகிறேன். இப்படி இருந்தால் அதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தால் தான் அது எதில் வரும், பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிக்குள்ளே வரும். ஸோ அதான் ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து பாருங்கள், பிஸ்னஸ் வந்து எப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ், அதாவது லாப நோக்கத்தை நம்ம கொண்டு தான் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் செய்வோம் இல்லையா. நம்ம லாபம் ஏர்ன் பண்ணணும், அதாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிஸ்னஸ் செய்வோம் இல்லையா. ஸோ இப்போ அதோட கேரக்டரிஸ்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறது. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவ். என்ன சொல்கிறாங்க, ப்ராஃபிட் மோட்டிவ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம செய்கிறோம். பிஸ்னஸ் இஸ் அன் எக்கானமிக் ஆக்டிவிட்டி பை which human beings makes their livings. என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம என்னவா கருதுகிறோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு பொருளாதார நடவடிக்கையாக நம்ம கருதுகிறோம். இது எதுக்காக செய்கிறோம் அந்த பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹியூமன் பீயிங் செய்கிறாங்க, மேக்ஸ் தேர் லிவிங், எதுக்காக, அவங்களுடைய வாழ்க்கையை வாழணும், அதுக்கு ஒரு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ பொருளாதாரம் நமக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை செய்கிறாங்க. இட் இஸ் இன்ஃபேக்ட் த அட்ராக்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் விச் ஸ்பர்ஸ் people to do business. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிஸ்னஸை எதுக்காக தான் முக்கியமாக வந்து கருதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அட்ராக்ஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டை வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிஸ்னஸை செய்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். ஸோ எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் என்னது, இடர்பாட்டிற்கான கூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய கஷ்டங்களும் இருக்குது. பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ என்ன மாதிரியான பிஸ்னஸ் செய்கிறோம், அது எங்கே செய்கிறோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா போகாதா, ஸோ அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, ஸோ அதுக்கு எவ்வளோ மணி தேவை, நிறைய என்ன இருக்குது. அது பப்ளிக்ஸ் வந்து கன்சியூமர்ஸ் வந்து அந்த அவங்க விற்கக்கூடிய அந்த செய்யக்கூடிய பிஸ்னஸில் இன்வால்வ் ஆவாங்களா, வாங்குவாங்களா அந்த பொருளை, நிறைய சேல்ஸ் ஆகும், அது நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம என்ன பண்ணணும், ரிஸ்க் நிறைய இருக்கு இல்லையா. த ப்ராஃபிட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் அ பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் அன்சர்டைன் பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் a number of factors beyond the கண்ட்ரோல் ஆஃப் த பிஸ்னஸ். நிறைய என்ன இருக்குது, இப்போ நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னால் அன்எக்ஸ்பெக்டட் தான், ப்ராஃபிட் வரலாம், லாஸும் வரலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் a number of factors. என்ன பண்ணுறது, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒழுங்காக நடந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். பியாண்ட் தட் கண்ட்ரோல் ஆஃப் பிஸ்னஸ் மேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் மேன் இருக்கார் இல்லையா, அவருடைய கண்ட்ரோல் எப்படி இருக்குது, அவருடைய மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ப்ராஃபிட் அட்டைன் பண்ண முடியும். சரியா. ஃபார் எக்ஸாம்பிள்,
சேஞ்ச் இன் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ். என்ன பண்ணலாம், ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் வர்றதும் லாஸ் வர்றதும் எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேஞ்ச் இன் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நுகர்வோருடைய முன்னுரிமை எதுக்கு இருக்குது, ஸோ அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க, என்ன பொருளை வாங்குறதுக்கு அதிக அக்கறை காட்டுறாங்க, ஆர்வம் காட்டுறாங்கிறது முக்கியம். அண்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதுக்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன இருக்குது, நிறைய நமக்கு ரிஸ்க் இருக்குது இல்லையா. தென் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பாட்டில் நெக்ஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் பாட்டில் நெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவோம், ஸோ நம்ம போக்குவரத்திற்கான சிக்கல். பாட்டில் நெக்ஸ்னால் என்னது, போக்குவரத்திற்கான சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணணும், பிஸ்னஸ் செய்யணும். தென் பவர் கிரைசிஸ். அது மட்டும் இல்லாமல் பவர்னா என்னது, எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக நமக்கு கிடைக்கணும் எப்போவுமே. ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன முடியும், ஈஸியாக நிறைய ஃபர்தராக நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதன் மூலியமாக என்ன பண்ணலாம், நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம். மே அப்செட் பிஸ்னஸ் கால்குலேஷன் அண்ட் ரிசல்ட் இன் லாஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம மேலே சொன்ன எல்லாம் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், நம்மளுடைய ரிசல்ட் இன் லாஸ். ஸோ இப்போ என்ன இருக்குது, இதெல்லாம் ஒழுங்காக நடக்கலை, இந்த டிரான்ஸ்போர்ட் பாட்டில் நெக் இருக்குது, தென் ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குது, தென் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் வந்து வேறு குட்ஸை விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும், நமக்கு லாஸ் தான் கிடைக்கும். நம்ம பொருள் அதிகமாக சேல்ஸ் ஆகாது, நம்மளோட ப்ரொடக்ஷன் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது இல்லையா. தட் இஸ் வை ப்ராஃபிட் இஸ் செட் டு பி ரிவார்ட் ஃபார் ரிஸ்க் டேக்கிங். அப்போது நம்ம ரிஸ்க் டேக்கிங் எடுத்தால் தான், நம்ம ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப்பில் எதையுமே சாதிக்க முடியும்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம அதுக்கான ரிவார்டை நம்மளால் கெட் பண்ண முடியும். ரிவார்ட் மீன்ஸ் என்னது, வெகுமதி. ஸோ ஒரு வெகுமதினா நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்சோ கால்ட் ப்ராஃபிட். சரியா, ப்ராஃபிட்டை நம்ம என்ன சொல்கிறோம், ரிவார்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ரிஸ்க் எடுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், எந்த ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம், அப்படி செய்யும் போது நமக்கு அதிலான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தஸ் எனி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன்க்ளூட்ஸ் அண்ட் சிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் டூ. ஸோ இப்போ என்ன இருக்குது, ஒவ்வொரு பிஸ்னஸுமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க் டூனா என்னது, ஸோ நிறைய இடர்களை தாங்கி தான், நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ஒரு பிஸ்னஸையும் நம்ம செய்கிறோம். அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கம்பேரிஷன் ஆஃப் பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மூணுக்குமான டிஃப்ரென்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. அதாவது தொழில், சிறப்பு தொழில் அல்லது வேலை வாய்ப்பு, இப்படி இதுக்கு மூணுக்குமான வித்தியாசத்தை நமக்கு வித்தியாசம் இல்லை, ஒற்றுமைகள் என்னென்ன மாதிரியான கம்பேரிசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் மோட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், உருவாக்கக்கூடிய முறை. ஸோ பிஸ்னஸ் வந்து எப்படி உருவாக்குறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் டெசிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் ஃபார்மாலிட்டிஸ் அஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை லா. ஸோ அந்த பிஸ்னஸை உருவாக்குறாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கான முடிவுகளை எடுக்கிறாங்க. முடிவுகளை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அதாவது பதிவு பெற்ற ஒரு நிறுவனமாக என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் ஃபார்மாலிட்டிஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை லா. ஸோ சட்டத்திற்கு உட்பட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆகட்டும், அந்த பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் சட்டத்திற்கு உட்பட்டு என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதான் என்னது பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். தென் ப்ரொஃபஷனில் பாருங்கள், மெம்பர்ஷிப் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் பாடி ஆர் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ ப்ரொஃபஷனில் எப்படி இருப்பாங்க, ப்ரொஃபஷனானது ஒரு டாக்டர்ஸ், இந்த மாதிரி லாயர்ஸ் இவங்கெல்லாம். சரியா, ஸோ சிறப்பு தொழில் அமைப்பு வந்து உருவாக்குவாங்க, ஒரு ப்ரொஃபஷனல் பாடியை என்ன பண்ணுவாங்க, இவங்க உருவாக்குவாங்க. ஆர் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் என்ன பண்ணிப்பாங்க, உறுப்பினர் சான்று இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பெற்று வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு டாக்டர், லாயர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு கூட தனியாக ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். சரியா, அடுத்து பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட்லாம் என்ன, சர்வீஸ் கான்ட்ராக்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஒரு சர்வீஸ் கான்ட்ராக்டாக இருக்கும். ஸோ சேவைக்கான ஒரு ஒப்பந்தமாக இருக்கும். அண்ட் லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நியமன கடிதம் இவங்கள்கிட்ட இருக்கும். இந்த எம்ப்ளாய்மெண்ட்னா என்னது, வேலை வாய்ப்பை பெறுறாங்கன்னா இவங்க இன்னார் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வேலையில் அமர்த்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதான் என்னது எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறது. அடுத்து பாருங்கள் பிஸ்னஸ். செகண்ட் பாருங்கள் நேச்சர் ஆஃப் ஒர்க். நேச்சர் ஆஃப் ஒர்க்னா என்னது, பணியின் தன்மைன்னு சொல்லுவோம். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் டு த பப்ளிக் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸினுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, குட்ஸ் அண்ட் சர்வீசஸை, பொருட்களையும் சேவையையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரல் பப்ளிக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், அதாவது பொதுமக்களுக்கு என்ன பண்ணுறோம், அளிக்கிறோம். தென் ப்ரொஃபஷனாக என்னென்னு பாருங்கள், பர்சனலைஸ்டு சர்வீஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் நேச்சர். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க வந்து ஒரு
சிறப்பு தேர்ச்சி பெற்ற சேவையை என்ன பண்ணுவாங்க, வழங்குவாங்க. டாக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, டாக்டருக்கு மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே தெரியும். என்னென்ன வியாதிக்கு எப்படி ஊசி போடணும், என்னென்ன மாத்திரை கொடுக்கணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ அப்போ எக்ஸ்பர்ட் நேச்சர் கொண்ட ஒருத்தவங்க தான் யார் இருப்பாங்க, இந்த ப்ரொஃபஷனலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட்டில் பெர்ஃபார்மிங் ஒர்க் அசைன்டு பை த எம்ப்ளாயி. ஸோ அப்போது பணியாளர்களுக்கு வழங்கிய செயலை செய்தல். ஸோ அப்போது என்ன மாதிரியான ஒர்க்கை கொடுக்குறாங்களோ அதை செய்வாங்க யார், இந்த எம்ப்ளாயர். சரியா. ஸோ எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்கை என்ன பண்ணுவாங்க, இந்த எம்ப்ளாயி செய்வாங்க. ஸோ அதான் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது. தென் குவாலிஃபிகேஷன் என்னது, தகுதி. என்னென்ன மாதிரியான தகுதி வேணும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ப்ரொஃபஷனுக்கு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னா. ஸோ குவாலிஃபிகேஷன், நோ மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்சியல். ஸோ இதுக்கு என்ன இல்லை, குறைந்தபட்ச தகுதி என்ன எதுவுமே இல்லை எதுக்கு, இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு. சரியா. ஸோ ப்ரொஃபஷனுக்கு என்ன மாதிரியான தகுதி வேணும், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இன் ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பிரிவில் சிறப்பு தகுதியும் பயிற்சியும் பெற்றிருக்கணும். இதில் இந்த ப்ரொஃபஷனில். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் பாருங்கள், மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்சியல். என்ன பண்ணுறாங்க, இதுக்கு குறைந்தபட்ச தகுதி தேவையில்லை. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம எம்ப்ளாயர்னா என்னது, ஒரு குறைந்தபட்சமான ஒரு தகுதி வந்து என்ன இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல். சரியா. அதே மாதிரி பேசிக் மோட்டிவ். ஸோ அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிஸ்னஸில் ஏர்னிங் ப்ராஃபிட் பை சாட்டிஸ்ஃபைங் நீட்ஸ் ஆஃப் சொசைட்டி. என்ன பண்ணுறாங்க, சமுதாயத்தின் தேவையை பூர்த்தி செய்து லாபம் ஈட்டுறாங்க. ஸோ சொசைட்டிக்கு என்ன மாதிரியான நீட்ஸ் இருக்குது அதை என்ன பண்ணுறாங்க, அதை பூர்த்தி பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறாங்க. இதில் பிஸ்னஸில். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரொஃபஷனில் ரெண்டரிங் சர்வீஸ். என்ன பண்ணுறாங்க, சேவை புரிகிறாங்க. சேவையாக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரொஃபஷனை செய்கிறாங்க. ஆனால் சம் ஃபீஸஸும் என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு. பட் எம்ப்ளாய்மெண்ட்டில் பாருங்கள், ஏர்னிங் வேஜஸ் ஆர் சேலரி பை சர்விங் த எம்ப்ளாயர். என்ன பண்ணுறாங்க, ஸோ முதலாளிகளுக்கு செய்யக்கூடிய அந்த செயலை முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, கூலி, சம்பளம், இந்த மாதிரி சேல்ரி, வேஜஸ், இப்படி என்ன பண்ணுறாங்க, ப்ராப்பர் ஃபார்மில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏர்னிங்ஸை ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஸோ கேபிட்டல் எவ்வளோ வேணும், ஸோ இந்த பிஸ்னஸுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும், இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு. ஸோ பாருங்கள், முதல் ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கர்ட் அஸ் பெர் சைஸ் ஆஃப் த ஃபார்ம். என்ன மாதிரியான சைஸ் ஆஃப் ஃபார்ம் முதல்ல பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ அளவீட்டின் அடிப்படையில் பார்த்தோம். அது மாதிரி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சின்ன ஸ்மால் ஸ்கேலாக இருந்தால் குறைந்தபட்சமான கேபிட்டல் இருந்தால் போதும். அதுவே அதிகபட்ச லார்ஜ் ஸ்கேலாக தான் அதிகபட்சமான முதல் வேணும். ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஷனில் பாருங்கள், லிமிடெட் கேபிட்டல் நெசசரி ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ கொஞ்சம் கேபிட்டல் இருந்தாலே போதும், அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய ப்ரொஃபஷனை ஈஸியாக செய்யலாம். ஸோ நோ கேபிட்டல் ரெக்யர்ட். இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன பண்ணலாம், நோ கேபிட்டல் ரெக்யர்ட், கேபிட்டல் வேண்டியதில்லை. ஸோ இங்கே பாருங்கள், பிஸ்னஸில் அடுத்து ரிவார்ட். ஸோ ரிவார்ட்னா என்னது, வெகுமதி என்னவா இருக்கும். ஸோ ப்ராஃபிட்ஸ் தான் என்னது, பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்ஸ் தான் ரிவார்டாக இருக்கும். ஸோ இங்கே ப்ரொஃபஷனில் ப்ரொஃபஷனல் ஃபீ. ஸோ ஃபீ என்ன, லாயர்னா என்ன பண்ணுவாங்க, சம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. டாக்டர்னா என்ன பண்ணுவாங்க, சம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதான். அடுத்து பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட்டில் சேலரி அண்ட் வேஜஸ், இதுதான் என்னது, அவங்களுக்கான ரிவார்டாக இருக்குது. தென் ரிஸ்க் பாருங்கள், பிஸ்னஸில் ப்ராஃபிட்ஸ் ஆர் அன்சர்டைன் அண்ட் இன்ரெகுலர். ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு வருஷம் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கலாம், ஒரு வருஷம் என்ன பண்ணலாம், லாபம் இல்லாமல் போகலாம், மீடியமாக இருக்கலாம், ஒரு வருஷம் என்னெல்லாம் ரொம்ப லோவில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது, ரிஸ்க் இருக்குது, நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னது, இர்ரெகுலராக இருக்கும். ஸோ இங்கே ப்ரொஃபஷனில் பாருங்கள், ஃபீஸ் ரெகுலர் அண்ட் அன்சர்டைன், நெவர் நெகட்டிவ். என்ன நெகட்டிவ்னா என்னது, இந்த ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னது, கட்டணம் வந்து நிச்சயமானது. ஸோ இப்போ கட்டணம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீ வந்து என்னது, ரெகுலராக நம்ம எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்து தான் ஆகணும், மற்றும் நிலையானதுன்னு சொல்கிறாங்க. சரியா. ஃபிக்ஸ் இதில் பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃபிக்ஸட் அண்ட் ரெகுலர் பே, நோ ரிஸ்க். என்ன இல்லை, எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை. அவங்க எவ்வளோ வேஜஸோ சேலரியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பாங்க. சரி. அடுத்து பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பிஸ்னஸில் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள் வித் சம் ஃபார்மாலிட்டிஸ். என்ன பண்ணுறாங்க, உரிமை மாற்றம் செய்கிறாங்க. ஸோ சில நடைமுறைகளை பின்பற்றி உரிமை மாற்றம் செய்கிறாங்க. எதை, இந்த மாதிரியான குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், ப்ரொஃபஷனலில் நாட் பாசிபிள், எந்த விதமான ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வக்கீல் வந்து அவங்களோட வக்கீல் போஸ்டிங்கை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அது படிச்சிருந்தா தான் அவங்க என்ன பண்ண முடியாது, அதில் போக முடியாது. அந்த மாதிரி நாட் பாசிபிள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டு என்ன, நான் பார்க்குற ஒர்க்கை இன்னொருத்தருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போக முடியாது, நான் தான் பார்த்தாகணும் இல்லையா. ஸோ அப்போது நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள், இது எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ கோட் ஆஃப் எத்திக்ஸ்னு என்ன சொல்லுவோம், நெறிமுறைன்னு சொல்லுவோம். நோ ஸ்பெசிஃபிக் கோட் ஆஃப் கண்டக்ட்
moral and ethical dealings only. ஸோ குறிப்பிட்ட நடத்தை விதிகள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நன்னெறி மற்றும் தொழில் நன்னெறி அடிப்படையில், அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒழுங்கான முறையில், மாரலாக, ஸோ மாரலானது ஒழுக்க முறையில் நம்ம என்ன பண்ணோம், அந்த பிஸ்னஸை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும் தீங்கு இல்லாமல், எந்த பொருளும் ஒரு போலித்தனம் இல்லாமல் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் எத்திக்ஸ்னானது சிறப்பு தொழில் சார்ந்த நடத்தை நெறிகளை பின்பற்ற வேணும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில நடத்தை நெறிகள் இருக்குது. ஸோ தொழில் தர்மம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், அந்த ப்ரொஃபஷனல் செய்யணும். அடுத்து பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன். ஸோ அதே மாதிரி அந்த ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இதுதான் என்னது, எம்ப்ளாய்மெண்ட். சரியா? அடுத்து பாருங்கள், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு தொழிலினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். எவ்ரி பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஹேஸ் சர்டன் ஆப்ஜெக்டிவ்ஸ் விச் ரெகுலேட் அண்ட் ஜென்ரேட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸஸுக்கும் நிறைய ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும். ஸோ அதை அடையிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ரெகுலேட் பண்ணுறாங்க. சரியா? நிறைய விஷயங்களை ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நீடட் இன் எவ்ரி ஏரியா வேர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் டைரக்ட்லி எஃபெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு பிஸ்னஸ் கன்சர்னுக்கும் நினைக்கணும் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும், நீடட். சரியா? எவ்ரி ஏரியா வேர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் டைரக்ட்லி எஃபெக்ட் சர்வைவல் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. எப்படி வந்து அந்த பிஸ்னஸை கொண்டுட்டு போகணும், ஸோ இது கரெக்டாக கொண்டுட்டு போகணும் இல்லையா அந்த பிஸ்னஸை. ஸோ அதுக்கு வந்து என்னது, கண்டிப்பாக ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். வேரியஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மே பி கிளாசிஃபைட் இன்டு 5 ப்ராட் கேட்டகரிஸ். ஸோ 5 ப்ராட் கேட்டகரிஸாக என்ன பண்ணியிருக்காங்க, இதை பிரிச்சிருக்கிறாங்க, கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பாருங்கள், அதாவது எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் என்னது, பொருளாதார நோக்கங்கள். So economic objectives of business refer to the objectives of earning profit and also other objectives that are necessary to be pursued to achieve the profit objectives. என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் எதுக்காக, பொருளாதார நோக்கங்கள் வந்து எது கொண்டு வந்துருக்குறாங்க, நம்ம ஏர்னிங் ப்ராஃபிட் முக்கியம். ஸோ ஆப்ஜெக்டிவ் வந்து எதுவாக இருக்கும், ஏர்னிங் ப்ராஃபிட்டாக இருக்கும். நம்ம ப்ராஃபிட் அட்டைன் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள ப்ராஃபிட்டை வந்து அடைய வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. விச் இன்க்ளூட்ஸ் கிரியேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட்டை வந்து நம்ம அடையணும்னா எதெல்லாம் தேவைப்படுது, நமக்கு கிரியேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ். நம்ம பொருளை வாங்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸை நிறைய அதிகப்படுத்தணும். சரியா? ரெகுலர் இன்னோவேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை புதுமையான விஷயங்கள் நிறைய கொண்டு வந்துகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம பொருளை அதிகப்படியாக வாங்குவாங்க, நம்ம ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் பெஸ்ட் பாசிபிள் யூஸ் ஆஃப் அவைலபிள் ரெசோர்ஸஸ். என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த வளங்களை வச்சு பெஸ்ட்டான ஒரு குட்ஸை நம்ம என்ன பண்ண, உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னது, இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்கள், சமூக நோக்கங்கள். ஸோ செகண்ட் ஒன், சமூகம். சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் தோஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் விச் ஆர் டிசையர் டு பி அச்சீவ்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சொசைட்டி. ஸோ சமூகத்திற்கு என்ன விதமான பெனிஃபிட்ஸ்லாம் இது மூலிமா அடையணும் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கமாக இருக்குது. தென் சின்ஸ் பிஸ்னஸ் ஆப்ரேட்ஸ் இன் த சொசைட்டி பை யூட்டிலைசிங் இட்ஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ், த சொசைட்டி எக்ஸ்பெக்ட் சம்திங் இன் ரிட்டர்ன் ஃபார் இட்ஸ் வெல்ஃபேர். அது மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸஸ் மூலிமா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், செஞ்சு கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வளங்களை நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான பொருளாக நம்ம முடிவு பொருளாக என்ன பண்ணுறோம், ஃபினிஷ்டு ப்ராடக்டை நம்ம கொடுக்குறோம். சம்திங் இன் ரிட்டர்ன் ஃபார் இட்ஸ் வெல்ஃபேர். நோ ஆக்டிவிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் ஷுட் பி எய்ம்ட் அட் கிவிங் எனி கைண்ட் ஆஃப் ட்ரபிள் டு த சொசைட்டி. அப்படி நம்ம அவங்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கு எந்த விதமான ட்ரபிளும் இருக்கக்கூடாது, தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது. ஸோ தொந்தரவுகள் இல்லாமல் உற்பத்தி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. முன்னாடியெல்லாம் மேகி இந்த மாதிரி சம்மந்தம்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு இல்லையா. ஸோ அதில் நிறைய வந்து கெமிக்கல் கலக்குறாங்க இப்படிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல், ட்ரபிள் இல்லாமல் என்ன பண்ணணும், சமுதாயத்திற்கு பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அதனால நிறைய வெல்ஃபேர் இருக்கணும், நலன் இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சமூக நோக்கமாக இருக்குது. அண்ட் பிஸ்னஸ்னால என்னென்ன நோக்கங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் என்னது, நிறுவன நோக்கங்கள் என்னவா இருக்குது. த ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் டினோட்ஸ் தோஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் இன்டென்ஸ் to accomplish during the course of its existence in the economy, like expansion and modernization, supply of quality goods to the consumers, customers,
சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாமே ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. ஸோ நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த பிஸ்னஸினுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஏதாவது நிறைய எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்தணும், இல்லைனா மாடர்னைசேஷன் பண்ணணும், தொழிலை வந்து நம்ம என்ன பண்ணணும், புதுமையான ஒரு விஷயமா ஸோ மாடர்ன் ட்ரெண்டுக்கு கொண்டு வரணும் பிஸ்னஸை. அண்ட் சப்ளை ஆஃப் குவாலிட்டி குட்ஸ், என்ன பண்ணணும், நல்ல தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும், கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கணும். தட் கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளுடைய வாடிக்கையாளர்களுடைய திருப்தி நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதானது ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவாக இருக்குது. அடுத்து பாருங்கள் ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன, மனித நோக்கங்கள். ஸோ மனிதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுல. ஸோ ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஆப்ஜெக்டிவ்ஸ் எய்ம்ட் அட் த வெல்பீயிங் as well as fulfillment of expectations of employees as also of people who are disabled, handicapped and deprived of proper education and training. ஸோ ஒவ்வொரு தொழில் அமைப்புமே எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸினுடைய நலன், அதாவது ரொம்ப எம்ப்ளாயீஸினுடைய வெல்பீயிங்ஸாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில் செயல்படணும். அதே மாதிரி இந்த இயலாதவர்கள் இருக்காங்க பாருங்கள், டிசபிள்ட், அதாவது ஹேண்டிகேப்ட் ஆகட்டும், டெப்ரைவ்ட், அந்த ஏழ்மை நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனாலிட்டிஸ் ஆகட்டும், எஜுகேஷன் இல்லாமல், ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல், ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன பண்ணணும், நிறைய விஷயங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும், எக்கனாமிக் வைஸ் வெல்பீயிங்ஸாக இருக்கணும். ஸோ எம்ப்ளாயீஸுக்காகட்டும் சோசியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, நம்முடைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பொருளாதார மற்றும் சமூக உளவியல் சார்ந்த தேவைகளை என்ன பண்ணணும், பொருளாதாரம் மற்றும் சமூக உளவியல் சார்ந்த, அதாவது சைக்கலாஜிக்கல் சோசியல் எம்ப்ளாயீஸினுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற வகையில், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணணும், நம்ம அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மனித வளத்தை வந்து என்ன பண்ணணும், நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம செய்யணும். அதுதான் என்னது ஹியூமன் ஆப்ஜெக்டிவாக சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து பாருங்கள் நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ், தேசிய நோக்கங்கள் என்னவாக இருக்குது. ஸோ பீயிங் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, எவ்ரி பிஸ்னஸ் மஸ்ட் ஹாவ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் நேஷ்னல் கோல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன். என்ன பண்ணுறாங்க, ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எவ்ரி பிஸ்னஸ் மஸ்ட் ஹேவ். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸுமே எதுக்காக செய்கிறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபுல்ஃபில்லிங் நேஷ்னல் கோல்ஸ், என்ன பண்ணுறாங்க, தேசிய நோக்கத்தை அடையிறதுக்காகவும், அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் என்னது, விருப்பங்களை நிறைவு செய்கிறதுக்காகவும். ஸோ தேசிய நோக்கத்தையும் அவங்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை நம்ம செய்கிறோம். சரியா, த கோல் ஆஃப் த கண்ட்ரி மே பி டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இட்ஸ் சிட்டிசன், earn revenue for its exchequer, become self-sufficient in production of goods and services, promote social justice, etc. ஸோ ஒரு நாட்டினுடைய முக்கியமான நோக்கம் எதுவாக இருக்கணும், இந்த கோல் ஆஃப் கண்ட்ரி, அவங்களுடைய முக்கியமான நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வேலை வாய்ப்பை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். யாருக்கு, இட்ஸ் சிட்டிசன், அவங்களுடைய அந்த குடிமக்களுக்கு என்ன பண்ணணும், வேலை வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் earn revenue for its எக்ஸாக்வர். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அரசினுடைய வருவாயை, ஸோ எக்ஸாக்வன்ஸ் என்னது, அரசினுடைய வருவாயை என்ன பண்ணணும், ஏர்ன் பண்ணுறதுக்கு. தென் பிகம் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், சரக்கு மற்றும் சேவை உற்பத்தியில் வந்து தன்னிறைவு அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் சமூக நீதியை நிலைநாட்டுதல், அதாவது சோசியல் ஜஸ்டிஸ். ஸோ சமூக நீதி என்ன பண்ணணும், நம்ம நிலைநாட்டணும். ஸோ சமூகத்துக்கு தேவையான எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் அரைஸ் ஆகாமல் என்ன பண்ணணும், சமூகத்திற்கான நீதியை நம்ம வழங்கணும். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஷுட் பி கண்டக்டட். என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை செய்கிறாங்க. கீப்பிங் தீஸ் கோல்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இன் மைண்ட் விச் மே பி கால்ட் நேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஸோ பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கக்கூடிய தொழிலினுடைய முக்கியமான நோக்கங்களாக இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த மேலே சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கீப் இன் மைண்ட். ஸோ அந்த கண்ட்ரி வந்து எப்படி இருக்கணும், மைண்ட் பண்ணிவிட்டு, அதை மைண்டாக என்னது அவங்க மைண்டில் வச்சுட்டு, எந்த விதத்துலையும் இல்லீகலாக இல்லாமல், ஸோ நிறைய வேலை வாய்ப்பை கொடுக்குறதாகட்டும், தென் அது மட்டும் இல்லாமல் நமக்கு போதுமான பொருட்களை உற்பத்தி பண்ணுறதாகட்டும், தென் அது மட்டும் இல்லாமல்
ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன் ரெவன்யூ ஆஃப் கவர்மெண்ட்டுக்கான வருமானத்தை ஈட்டுறதுலே ஆகட்டும் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதான் சொல்கிறாங்க, இதான் சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். Until then, bye.